ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20 22 வசனம் வரைக்கும். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவர்கள் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு சொல்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். மிகவும் எப்படி இருக்குது? கொடியதா இருக்குதான் பாருங்க. இப்ப இந்த காலத்திலேயே அதுதான் இருக்குது. அங்கே இந்த ஓரணிச்சு இருக்க பாவம், விச்சார பாவம், வேசித்தன பாவம், பயங்கரமான காரியங்கள் கொடியதா இருக்கு பாவம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் பார்க்க போறாரு. ஆனாலும் ஆபிரகாம் என்ன செஞ்சாராம்? இன்னும் அவருக்கு முன்பாக 50 பேர் இருந்து அழிப்பீங்களா ஆண்டவரே? 40 பேர் இருந்து அழிப்பீங்களா? 30 பேர் இருந்து அழிப்பீங்களா? 20 பேர் இருந்து அழிப்பீங்களா? 10 பேராவது இருந்து அழிப்பீங்களான்னு கேட்கிறாரு. ஏஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு நான் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் அழிப்பதில்லை அப்படின்றாரு. ஆனால் இந்த சோதகுமாரில் எத்தனை பேர் கூட? 10 பேர் கூட நீதிமான் இல்லவே இல்லை. 10 பேர் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் கடைசியை சொன்னார். ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக, தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? நின்று கொண்டே இருந்தா என்ன செஞ்சிருப்பார்? போராடி செவிச்சிருப்பார். ஆண்டவரே, எப்படியாவது சோதகுமார் பட்டணத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே, நீங்கள் அழிக்கவே கூடாதப்பா, அழிக்கக்கூடாப்பா, ஒரு சனம் கூட கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஆபிரகாம் செவிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுலேயே ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ 10 நீதிமான்கள் அங்கு காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 10 பேர் கூட அங்க என்ன இல்ல? நீதிமான்கள் இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் ஓரிரு பாவம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன கொடிய பாவம்னு சொல்லி அந்த பாவம் தான் இப்ப நம்ம தேசத்துல இருக்குது. ஆனா ஆபிரகாமை போல நம்மளும் ஜெபிக்கணும். ஆபிரகாம் என்ன ஜெபிக்கிறாரு? 10 நீதிமான்கள் இருந்தாலும் அப்படி கேட்கிறார். இல்ல, அழிப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே போல நம்ம தேசத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் தரப்பில் இருக்க வேண்டும். பாவம் ஜனங்க எப்படியோ போயிட்டு போட்டோம், நமக்கு என்ன, நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம தேசத்துக்காக என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கதற வேண்டும். நம்ம மாநிலத்துக்காக கதற வேண்டும். நம்ம மாவட்டத்துக்காக கதற வேண்டும். நம்ம இந்தியா தேசத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீரோடு செவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. அதுக்குத்தான் தேவன் நம்மளெல்லாம் இந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறார்.